மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் அதிகாரப்பூர்வ தகவல்களை தெரிந்து கொள்ள அஃபிஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் அங்கே நடக்கிற ஒரு அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நம்முடைய இந்த சேனல் வீடியோஸ் மூலமாக. ஓகேங்களா? ஏதோ இப்போ போகிற ப்ராசஸ்லாம், அதாவது கோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஓஏ அண்டு மசால்ச்சி, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ்லாம் இப்போ இன்னும் கொஞ்சம் குயிக்காக நடந்தால் கூட எதுவும் செப்டம்பர் அக்டோபர்லையாவது பார்த்தீங்கன்னா ஜாபில் உட்கார வச்சுருவாங்க இந்த கேட்டகரியில் உள்ளவங்களாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா கூட, அதை பற்றி வீடியோஸ்லாம் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தா கூட, பட் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்றுக்கு முந்தைய நாளாக ரொம்ப சின்சியராக பேசிகிட்டு இருக்காங்க அந்த நீதிமன்ற வட்டாரத்தில். என்னென்னா ரொம்ப டிலே ஆனதுனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஓஏ அண்டு மசால்ச்சி, ஏன்னா அது ஒரு வருடத்துக்கு முன்னால் வந்த நோட்டிஃபிகேஷன் 6 மாதங்களுக்கு முன்பாக வைத்த ஒரு தேர்வு, எழுத்து தேர்வு, அதுக்கான முடிவை வெளியிட்டு இன்னும் 2 ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கெல்லாம் தாங்காது. சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்னா அடுத்த மந்த் தானே, அடுத்த மந்த்தே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அவங்கள ஜாபில் உட்கார வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ குயிக்காக போகுதுன்னு சொல்கிறாங்க. இதை என்னாலேயே நம்ப முடியல. பட் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதுவும் சின்சியராக இப்போ ரொம்ப தீவிரமாக 2 நாளாக போயிட்டு இருக்கு. இப்படிலாம் பேசிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கோர்ட்டில் யாராவது ஒர்க் பண்ணானா கேட்டு பாருங்கள், அவங்களும் இந்த விஷயத்தை தான் சொல்லுவாங்க. இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. பட் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் சிவி அப்படின்றது கட்டாயம் நடக்கும். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்றது ரொம்ப கம்பல்சரி மஸ்ட்டு. பட் அடுத்த ஸ்டேஜ் சொல்லும் போது அது ப்ராக்டிக்கல் வித் சிவி அப்படி நடக்க போகுதா, இன்டர்வியூ வித் சிவி அப்படி நடக்க போகுதா அப்படின்றது தெரியலை. அது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி இதுலேயுமே இன்டர்வியூ வித் சிவி நடக்கிறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் சரி, இனி ஒரே ஒரு ஸ்டேஜ் தான், அதை முடிச்சுட்டு அடுத்து ஃபைனல் லிஸ்ட்டு விட்டு ஜூன் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஜூன் லாஸ்ட்லேயே கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி இப்போ கடந்த 2 நாட்களாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி நீதிமன்ற துறை வட்டாரங்களில் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக அப்போ நாளை அல்லது நாளை மறுநாளோ கண்டிப்பாக அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டு ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா நாளை அல்லது நாளை மறுநாள் ஷார்ட் லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணால் மட்டும்தான் இவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப குயிக்காக ஜூன் மந்த் லாஸ்ட்லேயே கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர அளவுக்குலாம் அந்த ஸ்டேஜுக்கெலாம் போக முடியும் இல்லைங்களா? அதுக்கான ஒரு டைம் பீரியட், அந்த டைம் ஃப்ரேம் ஒன்று இருக்குது. அப்போ நாளை அல்லது நாளை மறுநாள் அப்போ இந்த ஓஏ அண்டு மசால்ச்சி இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்கான எனி ஒன் அப்டேட், இல்லை ஓஏக்கோ சரி இல்லை மசால்ச்சிக்கோ சரி, இல்லை 2 ரெக்ரூட்மெண்ட்டில் எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கோ நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் ஷார்ட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்களா அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இதில் எனிவே நாளை அல்லது நாளை மறுநாள் அந்த ஷார்ட் லிஸ்ட் பப்ளிஷ் ஒருவேளை ஆகலைனாலும் அதுக்கு அடுத்த 1 or 2 டேஸில், குறிப்பாக அந்த 19ஆம் தேதி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்த ஓஏ மசால்ச்சிக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இந்த ஷார்ட் லிஸ்ட்டை குயிக்காக பப்ளிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லி வலியுறுத்தி சொல்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் இதில் சம்மந்தப்பட்ட இந்த எக்ஸாம் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி காலையில் ரொம்ப ஒரு விஷயங்கள்லாம் பண்ண போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. ரொம்ப இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் அப்படின்றது கிரியேட் ஆக போகுது. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இப்போ நடக்க போகுது.